கங்கை நாச்சியார் அத்தியாயம் 4. இருள் இழை இழையாக பிரிந்து கொண்டிருக்கும் விடிந்தும் விடியாத காலை பொழுது விழித்து கொண்டிருக்கிறது. இரவு வந்த பல்லக்குகளில் திருமலை நாயக்க பூபதியின் திருக்குமாரத்தி கங்கை நாச்சியையும் அவளது தோழிமார்களையும் அமர்த்தி தக்க பாதுகாவலுடன் வழி கூட்டுகிறான் சேதுகுமாரன் நாராயணதேவன். அந்த பயணத்துக்கு தலைமை தாங்கி செல்ல நண்பன் வேலுத்துறை புறவையின் மீது ஆரோகணித்து தயாராக இருக்கிறான். ஏனைய மரவ வீரர்கள் சேதுகுமாரன் உத்தரவுக்கு காத்திருப்பவர்கள் போன்று புறவிகள் சகிதமாக நிற்கின்றனர். இரவு முழுவதும் ஓய்வெடுத்த தெம்பு ஒவ்வொரு புறவிகளிலும் இசுக் என்று மூச்சு விடுவதில் தெரிகிறது. பல்லக்கில் அமர்ந்த கங்கை நாச்சி எவ்வளவு நேரம்தான் அந்த நாராயண பேரழகையும் மரக்குடி வீர சொரூபத்தையும் இமை கொட்டாது நோக்குவாள். அவளது பார்வை கடை வாயிலில் 2 பனை முத்துக்கள் இறங்கவும் முடியாமல் வெடிக்கவும் முடியாமல் ஏங்கி காணப்படுகின்றன. அந்த இரவு இந்த ஆண்மை நிறைந்த அரிய நெஞ்சு சொன்ன வார்த்தைகள், பேராண்மை மிக்க சொல் மலர்கள். கங்கை நாச்சி, புறப்பட வேண்டியதுதானே? அவளது தயக்கத்தை கண்டு மெல்ல வினவுகிறான் நாராயணதேவன். அவள் தனது சுண்டு விரலால் கண்களில் துளிர்த்த நீர்மொட்டுக்களை களைந்து கவனிக்கிறாள். இன்றைக்கே அப்பாவை பார்க்க வருவீர்கள் அல்லவா? அவளது குரல் மெல்லிய பூங்காற்றாக தழுதழுக்கிறது. நான் வந்ததே அதற்காகத்தானே கங்கை நாச்சி. கசப்பான திருப்பம் நிகழுமானால் நானே உங்களுக்கு ரகசிய ஆணையிடுவேன், என்னை சிறையெடுத்து செல்லுங்கள் என்று. அதுவரை நானும் போராடுவேன். நாராயணதேவன் புன்முறுவல் பூத்தான். அவளும் அதில் ஓர் ஆறுதலுடன் பகிர்ந்து கொள்கிறாள். உத்தரவு பிறக்கிறது. வீரர்கள் புறவிகளில் ஏறி அமர்கிறார்கள். பயணம் மதுரை அரண்மனையை நாடி புறப்பட்டது. நாராயணதேவன் நின்ற இடத்திலிருந்தே கவனிக்கிறான். கங்கை நாச்சியோ உருவம் தெரிகிற வரைக்கும் பல்லக்கிலிருந்து எட்டி எட்டி பார்த்த வண்ணம் இருந்தாள். கிழக்கு முகத்தில் ஆதவனும் எட்டி பார்க்க தொடங்குகிறான். பாடு தமிழ் வளர்த்த கூடல் மாநகராம் மாட மதுரை மாநகரம் மணிப்பேழை பேரொளியாக மணக்க மணக்க விடிந்து கொண்டிருந்தது. பூபால புற நீர்மை புள்ளினங்கள் குரலில் பூபாலத்தை விழிக்க செய்து வருகை புரிந்த பூரண ஜோதியின் வாழ்த்தாக ஒலிக்கிறது. மதுரையில் பிறந்த மாதவ மக்கள் கண் விழித்து கடமையில் மூழ்குகிறார்கள். நாயக்க மன்னர்களில் நாயகமாக விளங்கிய மதுரை மன்னர் திருமலை நாயக்க பூபதியின் அரண்மனை இரகசியமாக சலசலப்பு கண்டு அலை மோதுகிறது. இரவெல்லாம் அந்த அரண்மனை எங்கே துயின்றது? இளவரசி கங்கை நாச்சியாரை காணவில்லை என்கின்ற துக்கம் நிறைந்த கண்ணீர் செய்தி நாயக்க மன்னர் திருமலை பூபதியை படாத பாடுபடுத்திவிட்டது. தமது தம்பி சின்னத்துரை குமாரமுத்து நாயக்கர் கொண்டு வந்த செய்தி அவரது பற்களை நரநரக்க செய்தது. ஓ நாராயணதேவா, இப்படியா வஞ்சம் தீர்த்து கொள்வது? பொழுது விடுகிற போது இளவரசியார் வந்துவிட்டார்கள் என்கின்ற செய்திதான் அப்படி ஒரு இரகசிய சலசலப்பை உண்டு பண்ணியது. இது வெளியில் தெரியக்கூடிய விஷயமா? தமது ஆஜானுபாகுவான உருவத்தை சுமந்து கொண்டு அந்த புறத்திலிருந்து ஓடோடி வந்தார் மன்னர் திருமலை நாயக்கர். அரிய பெரிய கலை திறத்தால் கட்டி முடித்த அந்த அகன்ற அரண்மனையின் மகாலில் அமர்ந்து காணப்பட்டாள் கங்கை நாச்சி. அவளுக்கு பின்புறமாக தோழிமார்களும் நின்றிருந்தார்கள். எதிரே கம்பீரமாக அமர்ந்து காணப்பட்டான் வேலுத்துறை. மற்றபடி அரண்மனையை சார்ந்தவர்கள் தொலைவில் நின்றிருந்தனர். வேகமாக மகாலுக்குள் நுழைந்த மன்னர் திருமலை நாயக்கரை கண்டதும் அனைவரும் எழுந்து வணங்கினார்கள். வேலுத்துறையும் எழுந்து நின்று தலை வணங்கினான். ஓ, பெருமலை என பேசப்படும் திருமலை பூபதி இவரோ என்று வியந்தான். கங்கை நாச்சியை வைத்த கண் வாங்காது நோக்குகிறார் திருமலை நாயக்கர். மகள் கோவென்று அழுவாள், தனது கற்பு பறி போனது குறித்து மாளாது துயர் கொண்டு புலம்புவாள் என்றெல்லாம் எதிர்பார்த்த திருமலை நாயக்கருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இவள் முகப்பிரகாசமுடன் முறுவலித்து நோக்குகிறாளே, ஏதும் நடைபெறாது போலவும் எங்கோ பயணம் கண்டு திரும்பியவள் மாதிரியும் கண்கள் படபடக்க காணப்படுகிறாளே. கங்கை நாச்சியே அந்த பேரமைதியை கலைக்க நான் அசைக்கிறாள். அப்பாகாரு, இவரு வேலுத்துறை, சேது நாட்டு இளவரசர் நாராயணதேவருடைய நண்பர் என்று சுந்தர தெலுங்கில் ஆரம்பித்த கங்கை நாச்சி இரவு நடந்ததை விளக்கினாள். அதில் ஒரு திருத்தம் செய்தாள். தன்னை வழிமடக்கி தந்திரமாக இட்டு சென்றவர்கள் மரவ ஒற்றர்கள் என்பதற்கு மாறாக மைசூர் உடையாரின் ஒற்றர்கள் என்று திரித்து பொய் உரைத்தாள். மரக்குடிக்கு அவள் களங்கம் தேட சம்மதிக்கவில்லை. வாழப்போகும் மண்ணை அவள் மதித்து பொய் சொன்னாள். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த திருமலை நாயக்க பூபதி, இதை என்னை நம்ப சொல்கிறாயா என்று கேட்கத்தான் வாய் திறந்தார்.
அதற்குள் நாராயணதேவன் ஏதோ தூது காரணமாக வந்திருக்கிறான் என்று சொல்ல கேட்கவே அதையும் முடித்து ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என்று அமைதியாகவே இருந்துவிட்டார். அவரது தீட்சண்யம் நிறைந்த கண்கள் வேலுத்துறையை நோக்கின. உன் இளவரசன் எங்கே இருக்கிறான்? ஆண் விகுதி வேலுத்துறையை சீண்டிவிடவே அவன் மௌனமாக நோக்கி, மதுரை பூபதி, எங்கள் இளவரசர் வயதில் சிறியவராக இருக்கலாம், ஆனால் வீரம் மணக்கும் சேது நாட்டின் இளவல். அவன் இவன் என்று பேசுவது பூபதியின் குரோத நெஞ்சை குத்தி காட்டுகிறது. அவர் உதவியில்லை என்றால் உங்கள் மகளை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. திருமலை நாயக்கரின் கண்களில் மீண்டும் எரிச்சல். நல்லது தம்பி, சபையில் பேசிக்கொள்ளலாம். நீங்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் கவனிப்பார், நீ போகலாம் என்றார். சி, கொஞ்சம் கூட நன்றி அறிதலின்றி நாயக்கர் பேசிவிட்டாரே என்கின்ற அசூயையுடன் வெளியேறுகிறான் வேலுத்துறை. இது கங்கை நாச்சிக்கும் புரிந்தது. அப்பா, நீங்கள் நடந்து கொண்டது கொஞ்சம் கூட நன்றாக இல்லை. நன்றி சொல்லத்தான் நாவுக்கு நாணம். நயமாக பேசியிருக்கலாம் அல்லவா? அதனை நியாயசாலாவில் நீ பார்க்கலாம். திருமலை நாயக்கர் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்த போது இரண்டாவது பட்டத்து அரசி இளைய நாயக்க மாதேவி தொல்லியம்மாள் உள்ளே நுழைந்தாள். தனது மகளை கண்டதும் அவளது உடல் பூரித்து போயிற்று. கங்கா என்று அழைத்த வண்ணம் அணைந்து உச்சி மோந்தாள். அங்கு இருக்க விரும்பாத திருமலை நாயக்க மன்னர் அவ்விடத்தை விட்டு அகன்றார். அவ்விதம் அகன்று செல்லுகையில் உடன் சென்ற தோழிகளுள் பிரதான தோழியான ராஜலட்சுமியை கண்ணின் சமிக்கையால் அழைப்பு விடுத்து அகன்றார். விசாரித்து பார்த்ததில் கங்கை நாச்சி என்ன கூறினாலோ, எவ்வாறு ஒரு பொய் திருத்தத்துடன் கூறினாலோ அவ்வாறே ராஜலட்சுமியும் சொன்னாள். பளீர் என்று கன்னத்தில் விழுந்த அறை. ராஜலட்சுமி பூரி கலங்கி போனாள். நீ சொல்வது அனைத்தும் நிஜமா? தொண்டை அடைத்து போன ராஜலட்சுமி நடுநடுங்கி, நிஜம்தான் பிரபு என்றாள். இரவு முழுவதும் கங்கை நாச்சி உங்களுடன் தான் இருந்தாளா? திருதிருவென்று விழிக்கிறாள் ராஜலட்சுமி. அடுத்த கன்னத்தில் ஒரு பளீர். சேது நாட்டு இளவரசர் பாதுகாவலில் இருந்தார்கள். நீங்கள்? நாங்கள் தனியான பாதுகாப்பில் இருந்தோம். ஏன்? தெரியாது பூபதி. போ, விட்டால் போதுமென்று கன்னங்களை தடவிக்கொண்டு ஓட்டம் பிடித்தாள் ராஜலட்சுமி. திருமலை நாயக்கர் நெஞ்சு கனன்று கொண்டிருந்தது. எப்போதும் பெரும்பாலான விசாரணைகளை மாலை வேளையில் அந்த மகாலில் நியாயசாலாவில் ஆஸ்தான மண்டபத்தில் தீப்பந்தத்தின் சகிதமாக வைத்து கொள்வது வழக்கம். இது மான பிரச்சினைக்கு உரியதால் தனிப்பட்ட முறையில் நாராயணதேவனை வரவழைத்து வந்ததன் நோக்கம் அறிந்து பிறகு நேற்று இரவு நடந்த விவகாரங்கள் குறித்து பேச ஏற்பாடு செய்தார் மன்னர் திருமலை நாயக்க பூபதி. அந்த ரகசிய ஏற்பாட்டின்படி மகாலில் அதிமுக்கியமானவர்களை மட்டுமே வரவழைத்திருந்தார் நாயக்க மன்னர். மகாலில் மாவீர பெருமகனும் மதுரையின் மகா சேனாதிபதியும் பிராமணோத்தவருமான தளவாய் ராமப்பையர் தனது பெருமை மிக்க ஆசனத்தில் அமர்ந்து காணப்பட்டார். பேரமைச்சரும் சாஸ்திர புரோகிதருமான நீலகண்ட தீட்சிதர் இன்னொரு புறம் பேராசனத்தில் வீற்றிருந்தார். மற்ற ஸ்தானிகர்கள் 7 மட்டுமே எழுந்தருளி இருந்தனர். மற்றபடி அருமை தம்பி குமாரமுத்து நாயக்கரும் புதல்வன் முத்து வீரப்ப நாயக்கனும் அரியாசனத்துக்கு பக்கத்தில் அடக்கமுடன் அமர்ந்திருந்தனர். மதுராபுரி அரசர் நாயக்கர் குல நாயகம் ஸ்ரீ 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 திருமலை சௌரி நாயினு ஐயலுகாரு வருகிறார் பராக். கட்டிய குரல் எழுந்தது. பின் குறிப்பு: திருமலை நாயக்கருடைய முழு பெயர் திருமலை சௌரி நாயினு ஐயலுகாரு என்பது. தேகம் முழுவதும் பொன்னும் நவமணிகளும் பூத்து குலுங்க அரச வாரணம் தரித்து அமர்க்கலமான பாகை கிரீடம் அணிந்து வருகிறார் நாயக்க மன்னர் திருமலை நாயக்க பூபதி. அனைவரும் எழுந்து வணங்கினார்கள். மேலே அரசாணி மாடத்தில் நாயக்கருடைய பட்ட மகிழ்ச்சிகளான பெரிய நாயக்கமாதேவி ருத்ரபதியாமாளும் இளைய நாயக்கமாதேவி தொழியம்மாளும் தங்களுக்கே உரிய பொன் ஆசனங்களில் அமர்ந்து காணப்பட்டார்கள். பக்கத்தே கங்கை நாச்சி. ஏனைய 198 மனைவிமார்கள் பின்புறத்தே இரத்தின கம்பளமிட்டு அமர்ந்து கவனிக்கிறார்கள். பொன்னாலான சிம்மாசனத்தில் அமருகிறார் திருமலை நாயக்கர். ஏனையவர்களும் அமருகிறார்கள். சற்றைக்கெல்லாம் சேது நாட்டு இளவரசன் நாராயணதேவனையும் அவனது உயிர் தோழன் வேலுத்துறையையும் அழைத்து வருகிறார்கள். வந்தவர்கள் வணங்கி நிற்கிறார்கள். நாராயணதேவனை கூர்ந்து கவனித்து பரிசீலிக்கிறார் திருமலை நாயக்க பூபதி. ஓ, இவன்தான் நாராயணதேவனா? மறவர்குடியின் ராஜரீகமான மிடுக்கு அவனது தோற்றத்தில் இருக்க கண்டு ஒரு கணம் வியந்து நோக்குகிறார். ஆனால் நாயக்க மன்னருடைய தம்பி குமாரமுத்து நாயக்கரோ மீசை துடிக்க நோக்குகிறார். இரவு மலையப்பன் கூறிய கசப்பான செய்தி காதுகளில் ஒலிக்கிறது. நாராயணதேவனின் கண்கள் மகாலை வலம் வருகின்றன.
ஆ, இது என்ன அரண்மனையா, சொர்க்கபுரி கட்டிடமா? 4 பேர்கள் சூழ்ந்து தங்கள் கரங்களால் அணைத்தாலும் காணாத கனத்த தூண்கள். எப்பேற்பட்ட விசித்திர வேலைப்பாடுகளுடன் கூடிய மகால்! சேது நாடே வியந்து போற்றி புகழும் மகாலை அவன் கண்கொள்ளா காட்சியாக கவனிக்கிறான். ஆனால் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே அமர்ந்து தனது வருகைக்கு காத்திருக்க காரணம்? இது என்ன ரகசிய சந்திப்பா? ஓ, கங்கை நாச்சி விவகாரம் அடங்கி இருப்பதன் எதிரொலியாக இந்த ஆஸ்தான மண்டபம் இவ்வாறு காட்சியளிக்கிறதோ? இதோ அமர்ந்திருப்பவர்களில் யார் தளவாய் ராமப்பையர்? பெயர் கேட்ட மாத்திரத்தில் கருவில் இருக்கும் குழந்தையும் கைகூப்பி வணங்கும் வீரத்துக்குரிய அந்த பிராமண திருமகன் யார்? நாராயண தேவா, வந்த காரியம் பற்றி பேசாது வாய்மூடி கண்களுக்கு மட்டும் வேலை தந்தால் எப்படி? கனத்த கம்பீரமான திருமலை நாயக்க மன்னரின் குரல். பேச்சில் நல்ல தமிழ் நடமாட்டம். 6 தலைமுறைகளாக மதுரையை ஆளும் மரபாயிற்றே. நாயக்க மன்னருடைய குரல் கேட்டு நோக்குகிறான் நாராயண தேவன். நண்பன் வேலுத்துறை சொன்னது நினைவுக்கு வருகிறது. மரியாதை இல்லை. அமரலாம் என்று சொல்ல வாய் இல்லை. வந்த காரியத்தை கேட்கிறாரே மதுரை மன்னர். அமருவதற்கு வேறு இருக்கைகள் கூட அங்கில்லை. நிற்க வைத்தே பேசி அவமானப்படுத்த எண்ணிவிட்டாரா நாயக்க பூபதி? இதுதான் இவர்களது பண்பா? எங்கே அந்த கங்கை நாச்சி? உடன் இருந்து போராடுவேன் என்றாலே. கண்கள் அண்ணாந்து கவனிக்கின்றன. அட நாராயண தேவா, அம்பிகாபதிக்கு விதி சதி செய்தது போல உனக்கும் வேறு விதமாக செய்து அண்ணாந்து கவனிக்க செய்கிறதோ? பொற்தேரணைய தலை அலங்காரம் புறப்பட்ட போல கங்கை நாச்சியின் பூரண ஒளிமுகத்தை அவனது கண்கள் கவனிக்கின்றன. கங்கை நாச்சி இதழ்களால் புன்னகை பூத்து வரவேற்கிறாள். இக்காட்சியை பட்டத்து அரசிகளும் கவனித்தார்கள். ஆனால் நாராயணதேவன் கண்களால் முறுவளித்து துணை கோருகிறான். அத்துடன் உனது தந்தை தரும் மரியாதையை பார்த்தாயா என்றும் அந்த கண்கள் வினவுகின்றன. எங்கே கவனம் நாராயணதேவா? மீண்டும் திருமலை நாயக்க பூபதியின் கம்பீரமான குரல். எனது கவனம் இந்த மண்டபத்தில் மரியாதை எங்கே இருக்கிறது என்பதை தேடுகிறது என்று தைரியமாக சொன்ன நாராயணதேவன் தன்னுடன் வந்த நண்பன் வேலுத்துறையை கவனித்து ஏதோ சமிகையால் சொல்ல, வேலுத்துறையும் அந்த சமிகையை புரிந்து கொண்டு மதுரை மன்னர் எதிரில் பிள்ளை விளையாட்டு மாதிரி முட்டி போட்டு முதுகை ஆசனமாக காட்ட அந்த மனித ஆசனத்தின் பேரில் கம்பீரமாக அமர்ந்து கொள்கிறான் நாராயணதேவன். கையில் இருந்த திருமுக காகிதத்தையும் நீட்டினான். அந்த மண்டபமே கோபத்தில் எரியத் தொடங்கியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.